இந்த சில்சிலா சிஸ்தியில் காதிரி சிஸ்தி நமக்கு அல்லாஹ் பிச்சை கொடுத்த சில்சிலா இருக்குங்களே. நம்ம ஷேகுமாரின் முன்னோருடைய வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும். ஷேகுமாரில் ஒரு நசர்ல கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதை இல்மு ஒரு நுக்தா சக்கர் சொல்லுவாங்க. இல்மு இருக்கேமா அது ஒரு நுக்தா, ஒரே செகண்ட்ல கொடுத்துருவோம் அல்லாஹ். ஏன் ஆலிமான அல்லாஹ் நம்ம கூட இருந்துகிட்டு இருக்கிறான். ஆசிரியர்ல எந்த ஆலிமான அல்லாஹ் கூட இருக்கிறானோ அதே ஆலிமான அல்லாஹ் தான் மாணவர்களே இருக்கிறான். பேசுபவர்கள யாரு இல்ம வெளியாகிட்டு இருக்கிறானோ அதே ஆலிம் தான் கேட்பவர்களே இருந்துகிட்டு இருக்கிறான். அங்க மறைக்கிறான், இங்க ஜாகிராக்குறான். கபி மக்பி கபி ஜாகிர் அல்லாஹ் வச்சிருக்கிறான். பேசுறவங்களுக்கு ஒரு இல்ம அல்லாஹ் கொடுத்து அவங்களை கண்ணியப்படுத்திட்டு இருக்கிறான், கேட்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம அவ்வளவுதான். ஷேக்நாயம் ஒரு செகண்ட் நம்ம கொடுத்துட்டு போயிடும். நாம் இருக்க வேண்டிய இன்பம் என்ன, இஷ்க் என்ன, காதல் என்ன, நமக்கு அல்லாஹ் தன்னை பற்றி விளங்கக்கூடிய தன்னை பற்றி பேசக்கூடிய ஒரு மஜ்லிஸ் உட்கார வச்சிருக்கிறான். இதே நேரத்தில் எத்தனையோ பேர் டீ கடையில் இருந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இதே நேரத்தில் எத்தனையோ பேர் கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. டிவியில கண்டதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று நியூஸோ அரசியலோ சினிமாவோ விளையாட்டோ ஐபிஎல்லோ ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கல்புல அல்லாஹ்தாலா ஒரு நெருப்பு கொடுத்துருக்கிறான், காதல் நெருப்பு. ஷேக்நாயகம் சொன்னாங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. கழுதையும் இந்த லைட்டு பூச்சியும் பேசிக்கிட்டாங்களாம். என்ன உன்னை பற்றி எல்லாம் பாட்டு படிக்கிறாங்க கொள்றாங்க, என்னை பற்றி யாரும் பாட மாட்டுறாங்க. கழுதையும் விட்டில் பூச்சியும் பேசிக்கிட்டாங்களாம். அப்படியா? விட்டில் பூச்சி சொல்லிச்சான், இந்த அங்கே ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பார்த்துட்டு வா அப்படிச்சான். கழுதையை பார்த்து கழுதை வீடி பார்த்துச்சான். இதையே பார்த்துட்டே இருக்கு, வந்துருச்சு. என்ன பார்த்தேன்? போய் பார்த்தேன், நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. பார்த்தேன், வேற என்ன தெரிஞ்சு? இன்னும் தெரியல, நெருப்பு தான் தெரிஞ்சு. வந்துட்டே ஆச்சு, நீ போய் பார்த்துட்டு வாடி. விட்டில் பூச்சி போச்சான். அது இப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே அதிலே உளுந்து செத்து போச்சு. தன்னை முழுசா விட்டுருச்சு, காணா போக்கிடுச்சு. இதை சொல்லிட்டு அது இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சர்க்கார் சொன்னாங்க, விட்டில் பூச்சி இருக்கே அது காதல் வயப்பட்டது. அப்ப ஷேகுமார் நம்ம நேற்று கூட எஜமா சொல்லி காமிச்சாங்க, கல்புல அடியாளத்துல ஒரு காதல் கொஞ்சோண்டு இருக்குது. ஷேகுமார் என்ன செய்யறாங்க, அந்த காதலை ஊதி விடுறாங்க. காதல் நெருப்பு எரிஞ்சிரு. சர்க்கார் சொல்லுவாங்க, ஒரு 100 கிலோ சட்டி வச்சு பிரியாணி ஆக்கினாங்க. பிரியாணி ஆக்கி முடிச்சா, பிரியாணிலாம் இறக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. போய் பார்த்தா அந்த நெருப்பு சாம்பல் பூத்து போய் கிடக்கு. சரி சாம்பல் தானே அப்படின்னு கால் வச்சிட முடியுமா நம்மளால? லேசா ஒரு ஊதாங்குழல் எடுத்து பூன் ஊதி விட்டா திருப்பி இன்னொரு 100 கிலோ சூறாக்கிடலாம். அப்ப அது மாதிரி கல்புல அடி ஆழத்துல அல்லாவுடைய இஸ்கு இர்ஃபான், அல்லாவுடைய தேட்டம் அல்லாஹ் வச்சிருக்கிறான் எல்லா சிருஷ்டிகளும். ஏன்னா அல்லாவுடைய உலூஹியத்தோடு நம்ம சம்பந்தப்பட்டவங்க நம்ம எல்லாம். ஏன் அல்லாவுடைய வஜூத் நம்மள இருக்குது, அல்லாவுடைய வஜூத் நம்மள வெளியாகிட்டு இருக்குது. ஹரான் அல்லாவுடைய சிஃபாத் ஹயாத் இல்ம் இராதா குத்ரத் சமாத் பசாரத் கலாம் வெளியாகிட்டு இருக்குது. ஃபஅல்ல நம்ம அஃபால்ல மஜ்பூரா இருக்கிறோம். அல்லாஹ் முக்தாரா இருந்து தன் குவத்தை வெளியாகிட்டு இருக்கிறான். சாஹிபே குவத்தாகி அல்லாஹ் நம்மள தன் குவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆசார்ல நம்ம ஃபக்கீர் முஹ்தாஜ் ஓட்டையாண்டி ஒண்ணும் இல்லாதவன், எதுக்குமே நமக்கு சொந்தம் இல்லை, எல்லாத்துக்கும் சொந்தக்கான லஹுல் முல்கு சமாவாத்தி வல்லர் வலகும் கஸாயினு சமாவாத்தி வல்லர் வலகும் மீராசு சமாவாத்தி வல்லர். எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் நம்மள கொடுத்து வச்சிருக்கிறாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், கொடுத்து விட்டுறல, எதுவுமே நம்மள சிக்கிக்கல. அப்ப உலூஹியத்துடைய ஃபைசான் நம்மள்ட்ட இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஃபைசானை ஊதி விடுறாங்க ஷேகுமார். இதே ஊதித்தான் விடணுமா? உடனே பத்த வைக்க முடியாதா? வாங்குற சக்தி நம்மள்ட்ட இல்லைங்க. அது யாரு? நம்ம தாதா நிஜாமுதீன் மஹபூபே சர்க்காட்டு இருந்துச்சு. போனாங்க பையத்து வாங்கினாங்க, பத்திக்கிச்சு நெருப்பு, சல்லுன்னு வந்துட்டாங்க வீட்டுக்கு. திருப்பி போய் பார்க்கல, போய் பையத்தானாங்க. நிஜாமுதீன் மஹபூபே சர்க்கார் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிஜாமுதீன் அவுலியா கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். நிஜாமுதீன் அவுலியா இருந்தாங்களே, அவங்க ஷேகுநாயகத்தை காதலிச்சாங்க பார்க்காமே. யா ஃபரீத் ஹக் ஃபரீத், யா ஃபரீத் ஹக் ஃபரீத், அதே நிலையில மஸ்து பிடிச்சாங்க, அதே பைத்தியம் ஆயிட்டாங்க.
மஜ்னூன் லைலா மேல பைத்தியமான கதை கேட்டிருக்கிறோம். நிஜாமுதீன் மஹ்பூபுல்லா சர்க்கார் ஃபரீத் நாயத்தின் மேல மஜ்னூனா போயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா நீங்க உங்க ஷேகை தேடி போங்கண்டா. போனாங்க. ஃபரீத் நாயகம் அவங்க முறியை தேடி நீங்க கிளம்புங்கண்டாங்க. 2 பேரும் வராங்க. நடு காட்டில் சந்திச்சாங்க. யாருன்னு சந்திச்சா? ஷேக் முறியை சந்திச்சாங்க. நம்ம தாதா சர்க்கார் ஃபரீத் நாயகமும் அவங்களுடைய புள்ள நம்ம தாதா சர்க்கார் நிஜாமுதீன் மஹ்பூபுல்லா சர்க்கார் நடுக்காட்டில் சந்திச்சாங்க. பையத்து கொடுத்தாங்க. முஆனகா செஞ்சாங்க. முசாபா செஞ்சாங்க. இவங்க அப்படியே கிலாஃபத்து கொடுத்தாங்க. ஃபரீத் நாயகம் அப்படி போயிட்டாங்க. நிஜாமுதீன் மஹ்பூபுல்லா சர்க்கார் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு நிஜாமுதீன் மஹ்பூபுல்லா சர்க்கார் சில்சிலா தான் நம்ம வந்திருக்கிறோம். அவங்க போட்ட பிச்சையில் நீ நம்ம உட்காந்துருக்கோம். என்ன அவங்கள்ட்ட இருந்துச்சு? காதல் இருந்துச்சு அன்பர்களே. அவங்கள்ட்ட வேற இல்லை. இல்மு தேடி இல்மை பெற்றுக்கிட்டு போய் பயான் செய்யணும். இங்கே உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ் தேவைப்படுது புதுசு புதுசாக வார்த்தைகள்லாம் பழகி வச்சுக்கிட்டு வெளியில் போய் அடிச்சு விட்டு சம்பாதிச்சுக்கலாம். இல்மு திருடர்கள் இல்லை அவங்க. நம்மளே மாதிரி இல்லை. இல்மை பேசி ஜாலகம் பண்ணிட்டு போயிடலான்னு இல்லை அவங்க. விளைஞ்சுங்களா? இது குறிப்பெடுத்துறவங்க சர்க்கார் குறிப்பெடுத்து குறிப்பெடுத்து மனப்பாடம் பண்ணி பயான் பேசுறது இல்லை. இந்த பயான் இது ஏன் இது ஹால் உணர்வுல பேசுறது. சர்க்கார் சொன்னாங்க அவுளியாக்கள்லாம் தண்ணியில மிதக்க தண்ணியில் நடக்கிறவங்க தண்ணியில நடந்தாலும் சரிதான், வானத்துல பறந்தாலும் சரிதான், ஒரு நொடியில லட்சக்கணக்கான கிலோமீட்டர் பிரயாணம் செஞ்சாலும் சரிதான். இதுக்கு அல்லாட்ட வசன் இல்ல. அல்லாஹ்வுடைய உலூஹியத்துடைய இல்மணி புலங்கு அதுல அல்லாஹ் சந்தோஷப்படுவான். உலூஹியத்துல மஸ்தா போ, என் தேவையை பூர்த்தி செய்யறவன் அல்லாஹ் தான். ஒண்ணு கவுனி. எப்படிலாம் இந்த எஜமா எப்படி சொன்னாங்க பாத்தீங்களா? நீ பயான் கேட்டவங்க விளங்கிது. ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் புரோட்டான் நியூட்ரான் இருக்கு. அந்த புரோட்டான் நியூட்ரான் சுத்திக்கிட்டு இருக்குது. அது கூவத்து இருக்குது. அந்த கூவத்தை கொடுத்து தேவையை பூர்த்தி செஞ்சவன் யாரும் இல்லை. இல்ல அல்லாஹ். எந்த அளவுக்கு அதுல அந்த உலூஹியத்தை கொண்டு வந்து நம்மள்ட்ட சேர்த்துறாங்க பாருங்க. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். விஞ்ஞானத்திலையும் விஞ்ஞானம் கலந்து இருக்குது. எல்லாத்திலையும் உலூஹியத் சம்பந்தப்படுது. சர்க்கார் இன்னைக்கு அழகான விளக்கம் கொடுத்தாங்க. அர்ஷ் என்ன குருஸ் என்ன, இன்னைக்கு அதான் விளக்கம் சொன்னாங்க சர்க்கார். அல்லாஹ் தஆலா குருஷ பத்தி சொல்றான். குருஷ்ண்டா எல்லாம் அடங்குனதுக்கு பேர் தான் குருஷ். தமிழகம் அப்படின்டா எல்லா மாநிலம். அந்த தமிழகம்ங்கிறது ஒரு மாநிலம். அந்த மாநிலத்துல எல்லா மாவட்டங்களும் இருக்கும். கரூர், சேலம், திருச்சி எல்லாம் கலந்ததுக்கு பேர் தான் நம்மளோட தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு சொன்னா தமிழ்நாடோட சேர்ந்தது தான் இதெல்லாம். இப்போ சேலம் அப்படின்னு சொன்னால் அதில் ஜங்ஷனு, புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு, ஜலகண்டாபுரம் எல்லாம் சேர்ந்துருக்கும். அது மாதிரி குருசு உலகம் மேப் அப்படின்ட்டா அதில் அமெரிக்கா, ஜப்பானு, பாகிஸ்தானு, இந்தியா, இது பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்துருக்குமா இல்லைங்களா? அது மாதிரி குருஸ் அப்படின்னு சொன்னால் எல்லா வானம் பூமி லகுல் முல்கு சமாவாத்தி வல்லார் எல்லாம் சேர்ந்ததுக்கு பேருது குருஸ். அதுல நம்மளும் இருக்கிறோம். அந்த குருசுல தான் அல்லாஹ் அரிசை வச்சிருக்கிறான். அந்த அரிசில நம்மளும் இருக்கிறோம். அந்த அரிசில அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான் லா இலாஹ இல்லல்லாஹ். என்னுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். இன்னைக்கு அந்த விளக்கத்தை சர்க்கார் சொன்னாங்க. அப்ப லா எதை நஃபி செஞ்சுச்சு? சிருஷ்டிகளை நஃபி செஞ்சுச்சா? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அரிசில எழுதி இருக்கு அப்படின்னா அதுல அரிசில இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் தான் எழுதி இருக்குது. அந்த அரிசில தான் குருசு இருக்கு. குருசுல எழுதி இருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த குருசுல தான் பூமி இருக்கு. பூமியில எழுதி இருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த பூமியில தான் தமிழகம் இருக்கு. தமிழகத்தில் எழுதியிருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த தமிழகத்துல தான் சேலம் இருக்குது. அந்த சேலத்துல எழுதியிருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த சேலத்துல தான் இந்த ஜங்ஷன் இருக்கு. ஜங்ஷன்ல எழுதியிருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த ஜங்ஷன்ல தான் இந்த அண்ணா நகர் இருக்கு. அந்த அண்ணா நகர்ல எழுதியிருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த அண்ணா நகர்ல தான் இர்ஃபானியா மதரசா இருக்கு. அதுல எழுதியிருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ். அங்கதான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மள எழுதியிருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ். நம்மளதான் இருக்கு அணு. அந்த அணுல எழுதியிருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த அணுக்குள்ளதான் புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. அதுலயே எழுதியிருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ். இவ்வளவு விளக்கத்தை சர்க்கார் சொன்னாங்க இன்னைக்கு. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கம் இருக்கே. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ்னா முடிஞ்சிராது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்னன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு இர்ஃபானியா மதரசால சொல்லி கொடுத்தாங்களா? என்ன கலந்துக்கிட்டீங்க 7 வருஷம் ஓதி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. வணக்கத்து அல்லாஹ்வுல வேறு யாரும் இல்லை. அதுக்கு ஒரே காரணம் சகல கோடி சிருஷ்டிகளுடைய சகல கோடி தேவைகளையும் சதாவும் உடனிருந்து பூர்த்தி செய்வோம் யாரும் இல்லை இல்லல்லா. அப்படி வாய்ப்பாடா
வாய்ப்பாடு இல்லை மூலா. இது வந்து ஹால், இது உணர்வு. இதே வாழ்க்கையை ஆக்கிடணும். சர்க்கார் சொன்னாங்க, என் காலை வாங்கி நீ ஹால் ஆக்கிக்க. என் காலை நீ வெறும் காதில் கேட்டு போகாதப்பா. இந்த என்னுடைய கால், என்னுடைய ஹால் என்னவோ அதான் நான் காலாக சொல்கிறேன். என் உணர்வு ஏதோ அதுதான் என் பேச்சு. என் பேச்சை வாங்கி நீ உணர்வாக்கிக்க, நீ என்ன மாதிரி ஆயிடுவேன். அரே முறிது 5G ஓஜானா, ஒவ்வொரு முறிது ஒரு 5G ஆயிடுவாங்க. காரணம் என்ன? 5G நான் செஞ்ச சேவை என்ன? அதான் லாயிலா இல்லை. லாயிலாவில் ஊருகா போனவங்க தான் நம்ம சேகமாரு. சும்மா ஏதோ பயான் செய்கிறாங்க, உட்காந்துருக்காங்க, எந்திரிக்கிறாங்கன்னு நினைக்க. இந்த லாயிலாவில் உலூகியத்துடைய இல்மு இருக்குது. இதுதாங்க அசல். சர்க்கார் சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சோன்னு கண்ணை திறந்து பார்த்தா அரிசியில் லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதி பார்க்குறாங்க. அப்போ ஏதாவது தெய்வங்கள் இருந்துச்சா? இந்த தெய்வங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் வணக்குது இல்லை, நான் மட்டும்தான் வணக்குது இப்படி சொல்கிறேன். லாயிலா வச்சானா? இன்னைக்கு பயானுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன லாயிலாவுக்கு விளக்கம் என்ன? அதான் தலைப்பே. அதனுடைய தலைப்புள்ள உள்ளதான் அப்படி சர்க்கார் போய்கிட்டே இருந்தாங்க. திருப்பி வந்தாங்க, திருப்பி போனாங்க. கடைசியாக முடிக்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன லாயிலாலாம் என்ன, அதுதான் சொன்னாங்க சர்க்கார். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன லாயிலா என்ன? அந்த லாயிலால லா இருக்குங்களே நஃபி செய்யுது. எதை நஃபி செஞ்சு? நல்லா விளங்கணும். இதுதான் நம்முடைய இல்மு, இதுதான் அசல் இல்மு. இந்த இல்முக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வருஷம் உழைச்சாங்க. கண்ணடி வாங்கினாங்க, சொல்லடி வாங்கினாங்க. அதுக்கு பின்பு சஹாபாக்கள் இதுக்கு தான் உழைச்சாங்க. அன்பர்களே நல்லா விளங்கணும். என்ன சொல்லுது லா இலாஹ இல்லல்லாஹ்? சிருஷ்டிகளில் ரொம்ப சிம்பிளானது, விளக்கம் ரொம்ப சிம்பிளானது. அதனுடைய வெயிட் இருக்கு, வசன் இருக்கு, அது ரொம்ப பெருசு. இங்கிலீஷில் சொல்லணும்னு கேட்டா குவான்டிட்டி கம்மி, குவாலிட்டி கூட. அளவு ரொம்ப சின்னதாக இருக்கும் விளக்கம். அதனுடைய வெயிட் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப பெருசு. சிருஷ்டிகளில் காணப்படக்கூடிய தெய்வத்தன்மை, உலூஹியத், தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை இந்த சிருஷ்டிகளுக்கு சொந்தம் இல்லை என்று தான் லா நஃபி செய்கிறது. இதைத்தான் இன்னைக்கு சர்க்கார் நாயகம் அவ்வளோ விளக்கமா சொன்னாங்க. இப்ப அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? தண்ணி அடிச்சு குடிச்சோம், தண்ணி குடிக்கிறோமா இல்லைங்களா? தண்ணி ஒரு சிருஷ்டி, ஒரு படைப்பு. இப்ப தண்ணி குடிச்சா நமக்கு என்ன தேவை பூர்த்தி ஆகுது? தாகம் அடங்குதுங்களா? நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்? தண்ணி குடிச்சா தாகம் அடங்குது. ரைட். அல்லாவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நல்லா விளங்கணும். இது ஃபாலோ பண்ணால் தான் புரியும். ஷேக்நாதிரி பிச்சை நம்ம திறமை ஒன்றும் இல்லை. அல்லாதான் பேச வைக்கிறான், அல்லாதான் கேட்க வைக்கிறான், அல்லாதான் விளங்க வைக்கிறான். சர்க்கார் இன்னைக்கு பயான் கேட்கும்போது இந்த ஹாலை கொடுத்தாங்க. சர்க்கார் தாங்க தான் கேட்க வைக்கிறீங்க சர்க்கார். நான் அசம் சர்க்கார் இந்த உணர்வை சர்க்கார் கொண்டு வர வச்சாங்க. அதை சொல்லிடுறேன் இடையில. சர்க்கார் பயானை கேட்கும் போது சர்க்கார் நான் அசம் செவிட்டு பையன், என்னால் கேட்க முடியாது, தாங்க தான் கேட்க வைக்கிறீங்க. நான் வந்து ஜாஹில், முட்டா பையன், என்னால் நீங்கள் பேசுறத கேட்க முடியாது. எப்படியோ அதே மாதிரி விளங்கவும் முடியாது. அப்ப நீங்களே விளங்க வச்சிருங்க. ஆலிம் நீங்க தான். சர்க்கார் நான் வந்து அம்மா குருடை, நாங்க தான் பசீர், பார்க்க வைக்கிறது நீங்க தான். நீங்க தான் பார்க்க வைக்கிறீங்க சர்க்கார். இந்த உணர்வை ஃபர்ஸ்ட் கொண்டு வச்சோம். அப்ப நம்ம கேட்கவும் முடியாது, நம்ம பேசவும் முடியாது, நம்ம விளங்கவும் முடியாது. முந்தைய சொன்னேன், நம்ம முயற்சி செஞ்சு விளங்குறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் அந்த நேரத்துக்கு வெளியாக்கிட்டு இருப்போம், அவ்வளவுதான். ஆனால் சர்க்கார் சொன்னாங்க, இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் ஒரு நாளைக்கு விளங்கும், ஒரு நாளைக்கு தேட்டம் இருந்தா விளங்க வைப்பான். அப்ப தண்ணி குடிக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ், தண்ணி தாகத்தை தீர்த்துருது. இப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க, தண்ணி குடிச்சா தாகம் அடங்குச்சா இல்லைங்களா? தண்ணி குடிச்சா தாகம் அடங்குச்சா இல்லையா? கூட இப்ப நமக்கு அல்லாவுக்கு சம்பந்தம் எங்க வந்துச்சு? சம்பந்தம் வரல. தேவைகளை பூர்த்தி செய்ய அல்லாதான் சொன்னோமா இல்லைங்களா? வாய்ப்பாடு மாதிரி சொன்னோமா இல்லைங்களா? சகல கோடி சிரிச்சு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு அல்லாஹ் தஆலா தவிர யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம் சொல்லுங்களா? அதற்கு ஒரே காரணம் சகல கோடி சிருஷ்டிகளுடைய சகல கோடி தேவைகளையும் சதாவும் உடனிருந்து பூர்த்தி செய்வோம் யாரும் இல்லை. இப்ப தாகம் வந்துச்சு, தண்ணி குடிச்சோம்.
தாகம் அடங்கிருச்சு. சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ்க்கும் குடிச்ச செயலுக்கு சம்பந்தம் இல்லைல்ல. எப்படி அல்லாஹ் வந்தா? இப்ப அல்லாஹ் சம்பந்தப்படல. இப்ப படலை அப்படிங்கும்போது இப்படி அல்லாஹ் விட்டு தூரம் ஆயிட்டோம். இப்படியே தான் ஒன்றும் தூரமாகும். இப்போ இங்கேருந்து ஜங்ஷனுக்கு போகணும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும், வண்டியில் ஏறி உட்காந்து போனோம், வண்டி பூர்த்தி செஞ்சு நம்ம சொன்ன களிமா என்ன? சகல வணக்கத்தின் அல்லா தலைவர் யாரும் இல்லை, ஒரே காரணம் சொல்லுங்க, சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளையும் உடனிருந்து பூர்த்தி செய்வோம் யாரும் இல்லை. இப்ப இந்த தேவையை பூர்த்தி வண்டியா அல்லாஹ், இப்ப தாக தீர்த்த தண்ணியா அல்லாஹ். ஆனா நமக்கு சம்பந்தம் வரல, சிந்தனை வரல. நமக்கு சிந்தனை வரல மூலா. இப்ப நல்லா அதை கவனிங்க, சிந்தனை வரல. ஏன் வரல? தண்ணி குடிச்சோன்னு தாகம் அடங்கிருச்சு. தாகம் அடங்கி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப எல்லாம் நமக்கு தேவைப்படணும். ஆனா தேவையை பூர்த்தி அல்லாதன்னு வாயில சொல்றோம், உணர்வுல வரல. இதுதான் சொல்றாங்க, கனிமா இருக்கேம்மா, இது போல்னே கே சீஸ் பரத்னே கே சீஸ், இது புழங்கக்கூடிய சாமான். இப்பதான் தேவைப்படுது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இல்மு. அந்த இல்முல நம்ம மஸ்தாகணும். அப்ப உலூஹியத் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை மூல நல்லா கவனிங்க மூலா. ஷேகுடைய பிச்சை இது ஏன் இல்மு கிடையாது. தண்ணியை குடிச்சா தேவை பூர்த்தி ஆகுது. என்ன தேவை பூர்த்தி ஆகுது? தாகம் அடங்கிடுது, வறண்டு போன தொண்டை கொஞ்சம் ஈரமாயிருது, எல்லாம் நடக்குது. இப்ப இந்த தேவை பூர்த்தி ஆகும் போது அல்லாஹ்வோட சம்பந்தப்படலை. தேவையை பூர்த்தி செஞ்சு தாகத்தை தீர்த்தது அல்லாஹ்வா தண்ணியா? அல்லாஹ். வாயில சொல்றோம், ஆனா உள்ளத்துல அல்லாஹ்வை நம்ம பார்த்தோமா? அல்லாஹ் பார்க்கல, அல்லாஹ் அனுபவிக்கவும் இல்லை. தண்ணி குடிச்சோம் தாங்க தீர்ந்துச்சு, தண்ணியை கொடுத்தோன்னு யாரும் இல்லை, இல்லைல்ல முடிஞ்சு இவ்வளவுதானா? இல்லை. அந்த தண்ணி முதல்ல சுயமா இருக்குதா பார்க்கணும். இதுக்கு தான் ஷேகுமார்கள் ஏத்திபாராத்தே உலூஹியத் முந்தி சொன்னோமா இல்லைங்களா? ज़ाते शै से वस्फ़े उलूहियत को ज़ातन नफी करता है. இது நம்ம தாடிமுடி பாஷையில நம்ம ஷேக் நாயகம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். ज़ाते शै से वस्फ़े उलूहियत को ज़ातन नफी करता है. சிருஷ்டிகளில் காணப்படக்கூடிய படைப்புகளில் காணப்படக்கூடிய தண்ணியில் காணப்படக்கூடிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை, தாகத்தை தீர்க்கக்கூடிய தன்மை, தெய்வத்தன்மை. தெய்வத்தன்மை தேவை பூர்த்தி செய்வதான தெய்வத்தன்மை. தெய்வத்தன்மை இந்த சிருஷ்டிகளுக்கு, படைப்புகளுக்கு, இந்த தண்ணிக்கு சொந்தம் இல்லை என்று லா நஃபி செய்கிறது. சரி, இப்ப என்ன தன்மை அது? தெய்வத்தன்மைன்னு சொன்னாங்களா பாடத்துல? அதுல தெய்வத்தன்மை என்ன? தெய்வத்துக்கு தன்மை என்ன? அல்லாஹ்வுடைய தன்மை என்ன? சிருஷ்டிகளுடைய தன்மை என்ன? அது ரெண்டையும் வழங்கணுமா இல்லைங்களா? அதைத்தான் ராவா ஷேமால் நமக்கு ஊற்றி கொடுக்குறாங்க. அதைத்தான் நம்ம உள்ளத்தில் இறங்கி பேசுறாங்க. இப்ப நம்மளோட தன்மை என்ன, அல்லாஹ்வுடைய தன்மை என்ன? சிம்பிள். நான் முன்னாடியே சொன்னேன், இது சிம்பிளான இல்மு, ஆனா வெயிட் ஜாஸ்தி. இதனுடைய வசன் ஜாஸ்தி. இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ராஜாதி ராஜாவா இருக்கணும். இந்த லா இலாஹ இல்மு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதை கண்டு அஞ்ச மாட்டோம், எதை கண்டு பயப்பட மாட்டோம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச சொல்றேனே, உலமாக்கள் இருக்கிறாங்க. உலமாக்களுக்கு பயம் இல்லையா? ஓதி முடிச்சுட்டாங்க, பயம் இல்லையா அவங்களுக்கு? நிச்சயமா இருக்குதான் செய்யுது. ஒருத்தர் ஒரு தப்பு செய்யறாரு, அவங்களால சொல்ல முடியல. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஆலிம்ஸா வர்றாங்க, நான் போறேன், பொண்ணு மாப்பிள்ளை மேடையில் எடுத்து நிற்க வச்சிருக்கிறாங்க. நான் அப்படி இருக்கேன்னா, இது மார்க்கெட்ல தப்பு. பொண்ணு மாப்பிள்ளை ஒன்றா நிற்க வச்சு ஊரே பார்க்குறாங்க. தப்பா கரெக்டுங்களா? இது தப்பு. இதை நான் சொல்ல முடியாது, ஏன்னா கூட்டம் என்ன, நம்ம அவங்க வீட்டில் அவங்கள பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க, நம்ம பேச முடியாது. நான் சரி அந்த இடத்துல இருக்குவேன், அல்லாவுடைய லானத் ஜனம் நடந்து நம்ம இருக்கக்கூடாது ஷேம் கிளம்பியாச்சு. ஒரு அஜரத்து உள்ள வர்றாங்க.
அடுத்து வாங்க மேடைக்கு போய் மாப்பிள்ளையை விஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி யார் கூப்பிட்றா? அந்த முகல்லாவாசி கூப்பிட்றா. அவர் வந்து என்ன சொல்லணும்? இது ஹராமுங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லைங்களா? சொல்ல மாட்டாங்க. சொல்கிறாங்க, இல்லை இல்லைங்க கூட்டமாக இருக்குது, நேரம் கழிச்சுப்போம் அப்படிங்கிற. இல்லை வாங்க எடுத்து போகலாம், வேலையை முடிச்சு சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு அஜயத்து கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த அஜயத்துட்டு என்ன இல்லை, அல்லாதான் தேவையை பூர்த்தி செய்கிறாங்கிற அந்த இல்மு அட்டலாக இல்லை. விளங்குதுங்களா? அட்டலாக இருந்துச்சுன்னா என் பதவி, என்னுடைய பணி, என்னை விட்டு தூக்குனாலும் சரி, வேலை விட்டு போனாலும் சரி, மௌலாவுக்கு பிடிக்காத காரியத்தில் செய்ய மாட்டேன்னு அவங்க சொல்லணுமா இல்லைங்களா? சொல்லலை. இப்போ ஷேகுமால் இதுதான் நமக்கு ராவப்பகலாக உழைப்பு செய்கிறாங்க. இப்போ தெய்வத்தன்மை, தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை ஒன்று இருக்கு, அந்த மௌலாவுக்கு ஒரு தன்மை இருக்கு, சிருஷ்டிகளுக்கு ஒரு தன்மை இருக்கு, ரெண்டு இருக்கு. நம்மளோட சில்சிலா நம்ம சத்தா மாதிரி போயிருந்தாங்க. மதுரைக்கு நானும் போயிருந்தோம். போயிருக்கும்போது இப்போ ரெண்டு விளங்கணும். ரெண்டு விளங்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று விளங்கணும். நம்ம சில்சிலாவுடைய கொள்கை என்ன? உஜூதிய ஜாத்து தோ, ரெண்டு ஜாத் இருக்கு. முடா நல்லா விளங்கிங்க முடா, ரெண்டு ஜாத் இருக்கு. ரெண்டு ஜாத்து உஜூது ஏக், ஒன்று ஒரு உஜூது தான். சரி, இப்போ வாங்க. அப்ப தெய்வத்தன்மை, தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மௌலாவுக்கு ஒரு தன்மைகள் இருக்கு, அத சிருஷ்டிகளுக்கு ஒரு தன்மை இருக்கு. இதைத்தான் ஏத்திபாராத்தே உலூஹியத்துன்னு நம்ம சில்சிலால சொல்றாங்க. உலூஹியத்துடைய தன்மை, தெய்வத்தன்மை நம்ம சொன்னோமா இல்லைங்களா? தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மைன்னு சொன்னோமா இல்லைங்களா? இதைத்தான் உலூஹியத்துடைய தன்மைன்னு சொல்றாங்க. உலூஹியத்துடைய தன்மை மொத்தம் 4: ஜாத்து, சிஃபாத்து, அஃபால், ஆசார். ஆசார்னா சொத்து பத்துகள், அஃபால்னா செயல்பாடுகள், சிஃபாத்துனா தன்மைகள், ஜாத்துனா உள்ளமை. 4 தன்மைகள்ல மௌலாவுடைய தன்மை வேற, நம்முடைய தன்மை வேற. மௌலாவுடைய சிஃபாத்துகள் வேற, நம்முடைய சிஃபாத்துகள் வேற. விளங்குச்சுங்களா? அப்போ உலூகியத்தின் தன்மை, ஏத்திபாரத்து உலூகியத்தில் ஜாத்துல நம்ம அதமா இருக்கிறோம். ஒன்றுக்குள்ளேயும் ஏகப்பட்ட விளக்கங்கள் இருக்குங்களா? ஒன்று திருப்பி நான் சொல்றேன், இந்த விளக்கம் கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கும், அதோடைய வெயிட் ஜாஸ்தி. ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் அடைக்கிற முடியாது. அதுக்கு தான் எதுமா சொன்னாங்கல்ல, வருஷ கணக்காக ஷேகுடைய வாசல்ல கிடக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குனுமா சாதிக்கின்னு சொல்றான், சாதிக்கின்களோட போய் இருங்கன்னு சொல்றான். ஏன் அவங்கள்ட்ட போல ஒரு நாள் படம் நடத்தினா வந்தேன் அப்படி கிடையாது. அதை சொல்லிக்கிட்டே இருக்குதான் வண்டி நகரும். இது ஓடாத வண்டி, நம்ம வண்டி. நிஜாம் நோபிலா சர்க்கார் வண்டி இருக்கு, அது ஃப்ரெஷ்ஷான வண்டி, சாவி போட்டோன்னு ஸ்டார்ட் ஆகி போயிடும். நம்ம வண்டி, என் வண்டி இருக்குல்ல, நான் இருக்கிறேன்ல, துரு பிடிச்சது. கொஞ்சம் அப்பப்போ எண்ணெய் விட்டு, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பாலிஷ் பண்ணி, அப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணி, நிறைய சேவை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஒன்றுன்னா பண்ணி தள்ளுவாங்க. தள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகரும் இந்த வண்டி. நம்ம வண்டிலாம் இணையச்சு சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகரும். அப்போ தான் நம்ம லாயிலாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். ஃபஸ்ட்டு ஆசாரில் வருவோம். ஷேர்மேல ஜாத்து சிஃபாத் அஃபால் ஆசார் பாடம் இருக்கு. எடுத்தோடனே ஜாத்து சிஃபாத் அஃபால் ஆசாருக்கு வர மாட்டாங்க. அஃபால் இருந்து தான் போவாங்க. அஃபால் சொத்து பத்துகள் இருந்து தான் போவாங்க. ஆசாரு, அதுக்கப்புறம் அஃபாலு, சிஃபாத்து, ஜாத்துன்னு வருவாங்க. மேல இருந்து கீழே வர மாட்டாங்க. ஏன் கீழே இருந்து மேலே போறாங்க? நம்மளுக்கு இப்படி தான். அதான் நான் சொல்றேன், நம்ம வண்டி துரு பிடிச்ச வண்டி, நகராது. அப்படியே தள்ளி கொஞ்சமாக ஆசாரில் தள்ளி, அப்புறம் அஃபாலுக்கு கொண்டு வந்து, அப்புறமேல் சிஃபாத்துக்கு வந்து, அப்புறமேல் தான். ஆனால் நானே கொடுத்துருவாங்க. நான் திருப்பி சொல்கிறேனே, மிஸ்கினுடைய அக்கீதா. இன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன் சர்க்கார் பிடிச்சது. என் ஷேர் எப்படின்னு கேட்டால், அவங்க என்னென்ன அஞ்சத்துக்கு போனாங்களோ எல்லாத்தையும் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது நிச்சயம். நான் கண்ணை மூடுறப்ப நான் எல்லா அந்தஸ்துக்கும் அவங்க போன அந்தஸ்துக்கு என்னை கூப்பிட்டு போகாமல் விட மாட்டாங்க. ஆனால் நான் இன்னும் தகுதியாகலை, அதுக்கு என்னை தகுதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டே வருவாங்க. சிலை செய்கிறான் பார்த்தீங்களா, கல் இருக்கு, எடுத்தோடனே கொண்டு வந்து ஷோகேஸ் வைக்க மாட்டான். இன்னும் செய்தி இருக்குது, உள்ள செய்தி இருக்குது சொல்லிட்டு இருக்கு சர்க்கார் பிடிச்சி. கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிக்கிட்டே இருக்கும். தட்ட அப்படி கை வரும், அப்புறம் காது வரும், அப்புறம் மூக்கு வரும். ஒன்றா செய்கிறானா இல்லைங்களா? சிலை செய்கிறோம். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே தட்டி முடிச்சு கொண்டு வந்து ஷோகேஸ் வச்சிடும்.
சில செய்யலாம். அது மாதிரி ஷேகுமார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சரிப்படுத்துவாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளை சரிப்படுத்த முடியும். அவங்களால ஒரு பார்வையில் கொடுத்துட முடியுங்களா? அதே ஃபரீத் நாய் நிஜாம் கொடுத்த மாதிரி நம்மளை கொடுத்துட முடியும். ஆனால் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வாங்குற சலாகியத் நம்மள்ட்ட இல்லை, லாயிலா இல்லை. அப்போ நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுவாங்க. அப்போ ஜாத்தில் நாம யாரு? நம்ம தன்மைகளை முதல்ல சொல்கிறேன் கேட்டுக்கு. ஜாத்தில் நம்ம யாரு? அதம். அதம்னா என்ன? இல்மில உள்ள சிருஷ்டிகள். மாலூமாத்தே இலாஹியா, அல்லாஹ்வுடைய இல்முல வெறும் தோற்றமாக நாம் இருந்தோம். சூஃபியாக்களுடைய பாசையில் மாலூமாத்தே இலாஹியான்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பாக இருந்தோம், தயூனாக இருந்தோம். வெறும் உருவங்களும் நிறங்களும் மட்டும்தான் நமக்கு சொந்தமாக இருந்தது. கேட்டு வச்சுக்கங்க இன்ஷா அல்லாஹ். சர்க்கார் பிடிச்சு அதை விளங்க நல்லா விளங்க வைப்பான் உங்களுக்கும் எனக்கும் இன்ஷா அல்லாஹ். இது ஜாத்துடைய டெஃபனேஷன். இன்னும் நிறைய இருக்கு. அடுத்து சிஃபாத்னா தன்மைகள். தன்மைகள் ரெண்டு இருக்கு. ரெண்டு தன்மைகள் இருக்கும்போடா. சிஃபத்தே ஜாத்தியா ஒன்று இருக்குது, சிஃபத்தே அஃபாலியா ஒன்று இருக்கு. சிஃபத்தே ஜாத்தியாண்டா என்ன? ஹயாத் ஜீவிதம், இல்மு அறிவு, இராதா நாட்டம். அப்படியே கை வச்சோம். மூணு தான் விளங்கும். ஹயாத்து, இல்மு, இராதா. நாலாவது என்ன? குதிரத் ஆற்றல். அஞ்சாவது என்ன? சமாத் கேட்குதல். ஆறாவது என்ன? பசாரத்து பார்க்குதல். ஏழாவது என்ன? கலாம் பேசுதல். இந்த 7 என்னங்க? சிஃபத்தே ஜாத்தியா. ஜாத்தியான சிஃபத். சிஃபத்தே அஃபாலியா ஒன்று இருக்குது. இது நம்ம ரஹ்மானுர் ரஹீம், அல் மலிகுல் குத்தூஸ் சலாமு கஃபார் படிக்கிறோமா இல்லைங்களா? கஃபாரியத், ரஸாக்கியத், உணவளிக்கிறது, மன்னிக்கிறது, ரஹ்மானார், இதெல்லாம் சிஃபத்தே அஃபாலியால வருது. இந்த சிஃபாத்துகளில் 2 இருக்கு. சிஃபாத்துல நம்ம யாரு? கேள்விப்பட்ட சொல்லுங்களேன். சிஃபாத்துல நம்ம யாரு? அல்லாஹ் காமிலான சிஃபத்து. நம்ம நாக்கிஸ், நம்மள்ட்ட ஒண்ணுமே இல்லை. வெறும் பொம்மை. பொம்மைக்கு ஏதாவது தன்மை இருக்குமா? உயிரோடு இருக்குமா? அதுக்கு அறிவு இருக்குமா? அதுக்கு பார்வை இருக்குமா? பேசுமா? எதுவும் செய்யும். அடுத்தது அஃபால், செயல்பாடுகள், ஃபேல் சொல்லுவாங்க. ஹரக்கத்தோ சக்கனாத், ஆடுதல் அசைது. இந்த ஃபேல்ல நம்ம மஜ்பூர், நமக்கு சுயமான சக்தி இல்லை. அல்லாஹ் முஃப்தார், அல்லாஹ் முஃப்தாரா இருக்கிறான். இப்ப 3 சொல்லியிருக்கிறேன். ஜாத்துடைய டெஃபினேஷன் 2. ஜாத்துல 2. நாம யாருங்க? அதம். அல்லாஹ் யாரு? காயிம் பஹுத். சிஃபாத்துல நம்ம யாருங்க? நாக்கிஸ். அல்லாஹ் யாருங்க? காமில். தன்தானே தன் சிஃபத்துகள் அவன்கிட்டே இருக்குது. யார்கிட்டையும் கடன் வாங்கல. குறையவும் குறையாது, கூடவும் கூடாது. எப்ப இருந்து அல்லாஹ் இருக்கிறானோ அப்ப இருந்து அந்த சிஃபத்து அவனுக்கு இருக்குது. அல்லாஹ் எப்ப இருந்து ஹயாத்தா இருக்கிறாங்க? அல்லாஹ் எப்ப இருந்து இருக்கிறானோ அப்ப இருந்து அந்த சிஃபத்து அவனுக்கு இருக்கு. இதுதான் காமில். அஃபால்ல நம்ம யாரு? மஜ்பூர். அல்லாஹ் யாரு? முக்தார். ஆசார்ல நம்ம யாரு? நம்ம ஃபக்கீர், முஹ்தாஜ், சதா தேவையுடையவர்கள். அல்லாஹ் யாரு? முஹ்தாஜ் இலை, சாரே ஜஹான் கா மாலிக், அனைத்து வஸ்துக்களுக்கும் சொந்தக்காரன். இது 4 இருக்கு. இதுதான் இஹ்திபாராத்தே உலுஹிய்யத். இதனுடைய விளக்கங்கள் ஒன்றுக்குள்ளேயே கடந்து போயிட்டு இருக்கு. ஒன்றும் கடந்து போகுது. இப்போ உதாரணத்துக்கு ஃபேல் சொல்றோம், அஃபால் சொல்றோம். அஃபால்ல நம்ம யாரு? மஜ்பூர். அல்லாஹ் யாரு? முக்தார். ஏன்னா இந்த நம்ம சபைக்கு அஃபாலை பத்தி பேசினா கரெக்டா இருக்கு. ஆசார் பொது சபைகளுக்கு கரெக்டா. இப்போ அஃபால் செயல்பாடுகள். இப்போ நம்ம எல்லாம் தராவி தொழுதுமா இல்லைங்களா? தராவி தொழுகிறதுக்கு நின்றோம். ஃபர்ஸ்ட் நிக்கிறதுக்கு காலு. இந்த கால் ஆசார்ல சம்பந்தப்பட்டது. காலுக்கு சொந்தக்காரன் யாரும் இல்லை, இல்லல்லா. காலு கொடுத்தவன் யாரும் இல்லை, இல்லல்லா. இது அஃபால்ல வந்துருது, ஆசார்ல வந்துருச்சு. அடுத்தது அந்த கால் வேலை செய்யணுமா இல்லைங்களா? கால் நிக்கணுமா இல்லைங்களா? நிக்கிறதுக்கு குவத் யார் கொடுத்தா?
அந்த கூவத்து அல்லாஹ்வுக்கு சொந்தம். அன்னல் கூவத்தை லில்லாஹி ஜமியா, அனைத்தடங்கான கூவத்து அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. அந்த தன்னுடைய கூவத்தை நம்ம கூட இருந்து அல்லாஹ் வெளியாக்கிட்டு இருக்கிறான். உச்சந்திரிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரான் வெளியாக்கிட்டு இருக்கிறான். இப்போ இது நம்ம புலங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம தொழுதுருக்கவே மாட்டோம். தொழுக அழுகுதான் வரும் நமக்கு. அப்படியே உன் கூவத்தை கொண்டு தான் நிற்கிறேன்டா, அப்படியே உன் கூவத்தை கொண்டு தான் கையை தூக்குறேன்டா, அப்படியே உன் கூவத்தை கொண்டு தான் கையை கட்டியிருக்கிறேன்டா, அப்படியே உன் கூவத்தை கொண்டு தான் ருக்குவுக்கு போகிறேன்டா. ருக்குவுக்கு போகிறதுக்கு இந்த காலுடைய முட்டி மடங்குது, அது கூவத்து கொடுத்தவன் யாரும் இல்லை. இடுப்பு மடங்கணும், இடுப்பு கூவத்து கொடுத்தவன் யாரும் இல்லை. நம்ம கை மடங்கணும், கை கூவத்து கொடுத்தவன் யாரும் இல்லை. இல்லைல்ல நம்ம தலை மடங்கணும், தலை கூவத்து கொடுத்தவன் யாரும் இல்லை. இல்லைல்ல நம்ம கழுத்து மடங்கணும், கழுத்து கூவத்து கொடுத்தவன் யாரும் இல்லை. இல்லைல்ல இப்போ அந்த கூவத்து கொடுத்தவன் யாரும் இல்லை இல்லைல்லான்னு பார்த்தோம்னா நாம தொழுதுக்கு 1:70 அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து பொதுவாக கொடுக்கறது அல்லாஹ்தான். நம்ம வந்து 1:70 தான் போக மாட்டோம். ரப்பே முதல்ல நீ தொழுகக்கூடிய நசீபை கொடுத்தியா ரப்பே, எனக்கு இந்த தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தியா ரப்பே, இதுக்கு மேலே நன்மை எங்கே போய் நான் கேட்கறது, இந்த நன்மையெல்லாம் நான் கேட்கல ரப்பே, நன்மை எதிர்பார்த்து நான் செய்யலை, கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் இல்லை உன் பிச்சையில் ரப்பே, இந்த தொழுகக்கூடிய நசீபை கொடுத்தியா ரப்பே, காலமெல்லாம் இல்லாம நின்று ருக்கு செஞ்சு சரியா இருந்த தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கலான்னு தான் கேட்போம். எப்படிய இதுக்கு அப்பா இன்னைக்கு தொழுதாச்சு 20 ரக்காயத்து, 20 × 70 7 2 14 140 ரக்காயத்து அது வந்துருந்தா அப்படி சொல்ல மாட்டோம், அப்படி கணக்கு போட மாட்டோம். அப்போ இந்த கூவத்து அல்லாஹ்வுக்கு சொந்தம். இப்போ ஆரம்பத்தில் மிஸ்கின்னு சொன்னேன், தண்ணியில் இப்போ நாளையும் நம்ம கொண்டு வரணும். தண்ணி சுயமாக இருக்குதா? தண்ணி சுயமாக இல்லை, அல்லாஹ்வுடைய ஜாத்துல அல்லாஹ்வுடைய இல்முல இருந்த வெறும் தோற்றம் தான் தண்ணி. அந்த தண்ணியில உஜூது அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு நமக்கு சிஃபாத் இருக்கணும். ஹயாத், இல்மு, இராதா, குதிரத்து, சமாத், பசாரத்து, கலாம் 7 சிஃபத்து நமக்கு இருக்கணும். அந்த 7 சிஃபத்தையும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அடுத்ததாக அஃபால் கூவத்து, அதை எடுத்து நம்ம குடிக்கிறோம். எடுக்கிற கை கூவத்து கொடுத்தவன் யாரும் இல்லை. தண்ணி தாவத்திச்சுன்னு சொன்னோம்னா நம்ம இப்போ எடுக்கும் போகும்போதே ரப்பே கூவத்து கொண்டு தான் எடுக்கிறேன், எடுத்து நாக்கடை வைக்கிறேன், உதட்டில் வைக்கிறேன், அதை கவ்வி பிடிக்கிறதுக்கு உதட்டுக்கு கூவத்து கொடுத்தவன் யாரும் இல்லை. உதட்டில் இருக்கிற கூவத்து லேசாக குறைஞ்சிச்சுன்னா தண்ணி உள்ள நிற்காதுமா. நம்ம யாசரத்து இருந்தாங்கல்ல, யாசரத்துக்கு ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணோம். நிஜமா நடக்குது. எதை குடித்தாலும் இப்படி குடிப்பாரிக்கிட்டு ஒழுதுகிட்டே இருக்கு ஆப்ரேஷன் பண்ணப்ப. அப்புறம் அதுக்கு இப்போ சர்க்கார் பிச்சில் நிறையா திருப்பி அதுக்கு நிறையா ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் சரி பண்ணும். தண்ணிக்கிட்டு குடிப்பாரு, உதடெல்லாம் மூடி தான் இருக்கும், ஆனால் இந்த சைடு ஒழுதுகிட்டே இருக்கும். இப்படி குடிப்பாரு இப்படி ஒழுகும், இப்படி குடிப்பாரு இப்படி ஒழுகும். இந்த கிரிப் போயிடும், பிடிக்குது பார்த்தீங்களா? அந்த கிரிப் இருக்குல்ல, இந்த கூவத்து வந்து நமக்கு தெரியல இதில் கூவத்து இருக்குண்டு. உதட்டுக்கு கூவத்து கொடுத்து டம்ளரை பிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த பிடிக்கிறதுக்கு உதட்டுக்கு கூவத்து கொடுத்தவன் யாரும் இல்லை. அப்போ குடிக்கிறோம், அதை சப்பி குடிக்கிறோம். அந்த நாக்கு, அந்த மேலே உள்ள தாடை எல்லாத்துக்கும் கூவத்து இருக்கும். அப்புறம் குடிக்கும் போது தொண்டை கூவத்து இருக்கணும். இந்த எல்லாத்துக்கும் கூவத்து கொடுத்தவன் யாரும் இல்லை. பாருங்க, நான் திருப்பி சொல்றேன், தண்ணியிலிருந்து நம்ம தேவையை பூர்த்தி செஞ்சவன் யாரும் இல்லை. சொல்றோம், வாயில சொல்றோம். இது எப்படி புலங்குறது? அதுதான் ஏத்தி பாராத்து. அந்த தண்ணி சுயமா இருக்கா எடுத்தோடனே பார்க்குறோம். தண்ணியை பார்த்து குடிக்கிறது சுண்ணத்து. படிச்சிருக்குமா இல்லைங்க? நம்ம எல்லாம் தண்ணி எண்ணத்தை பார்க்கறது ரப்பே சுயமா இல்லை ரப்பே மௌஜூது தான் காய்ச்சி ஒரு வார்த்தை தண்ணியில் மௌலாவை தான், அதான் சுஹூதுங்கிறது. மௌலா ஒரு பார்வை எடுத்து குடிக்கும் போது கையை தூக்குறோமா இல்லைங்களா? ரப்பே அவன் கூவத்து கொண்டு தான் கையை தூக்குறோம். இந்த கைக்கு கூவத்து கொடுத்து நம்ம தூக்க வச்சான். இந்த கை கூவத்து கொடுத்து தூக்க முடியலன்னா வேற யாராவது வந்து ஊட்டி விடணும், தண்ணி குடுப்பாட்டி விடணும். அப்போ கூவத்து ஒன்றுது இருக்கு. எடுத்து நாக்கில் உதட்டில் வைக்கிறோம். அதை பிடிக்கிறதுக்கு உதட்டு கிரிப்பு கொடுத்தவன் யாரும் இல்லை. இல்லை குடிக்கிறோம். குடிக்கும்போது ரப்பே தொண்டையில் இறங்குது ரப்பே சலாமத்தான். அந்த தொண்டைக்குள்ள இறங்குற கூவத்து கொடுத்தவன் யாரும் இல்லை. இல்லை. அடுத்து ஆசார் சொன்னோமா இல்லைங்களா? சொத்து பத்து. அந்த தண்ணிக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ். லஹுல் முல்கு ஸமாவாத்தி வல் அர்து. வானங்களுக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். அந்த தண்ணிக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ். அந்த தண்ணி கொடுத்தவன் யாரும் இல்லை. இல்லை. இப்போ நாளையும் பார்த்து குடிச்சோம்னு வச்சுக்கோங்க, அதே தண்ணி தான். முந்தி தண்ணி குடித்தோம், அல்லாஹ்வுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ தண்ணி குடிக்கும் போதே நீங்கள் அவளியாவே
தண்ணி குடிக்கும் போதே 4 தக்குவா வந்துடும். தண்ணி குடிக்கும் போதே 4 தக்குவாவும் கொண்டு வந்துடலாமா? இந்த தக்குவா இருக்குங்களே, இது புதுசு இல்லை. இதுதான் அஜ்மீர் ஹாஜா நாயகமும் இந்த தக்குவா தான் செஞ்சாங்க தண்ணி குடிக்கும் போது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறது ஒரு அமல்னு நினச்சி வாயில சொல்லிக்கிட்டோம். தண்ணி குடிச்சா தாகம் தீருது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் வாயில் என்ன சொல்கிறோம்? சகல கோடி சிருஷ்டிகளுடைய சகல கோடி தேவைகளையும் சதாவும் பூர்த்தி செய்வோம் யாரும் இல்லை இல்லைன்னா. இப்போ தண்ணி குடிக்கும், அல்லாஹ் சம்மந்தப்படுத்தவே இல்லை. உண்மைதானே? என்னையே சொல்கிறேன், சம்மந்தப்படுத்தவே இல்லை. இப்போ சேகநாயகம் கொடுத்ததுனால நினைவில் கொண்டு வரும். அதுக்கு தான் பூர்வமாக சாதிக்கும். இருக்க இருக்க இருக்கிறதோடு தள்ளு வண்டி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. பேசுறதையே தான் பேசுவாங்க. அதை மடக்கி மடக்கி வேற 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 மாடலில் பேசுவாங்க. ஜாத்து சிஃபாத் அஃபால் ஆசாருடைய 4 இருக்குது. ஏத்திபாராத்து உலூஹியத், இதான் லா இலாஹா இல்லல்லாஹ். லா எதை நஃபி செய்கிறது? சிருஷ்டிகளில் காணப்படக்கூடிய தெய்வத்தன்மை, உலூஹியத் தேவையை பூர்த்தி செய்யும் தன்மை சிருஷ்டிகளுக்கு சொந்தம் இல்லை என்று நஃபி செய்கிறது. இந்த லாவுடைய நஃபி செய்யக்கூடிய விஷயம் இருக்கு நாடு. இதை நாடு தான் திருப்பி 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 நமக்கு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம புழங்க ஆரம்பிச்சோம். ஒன்றுல புழங்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, பிஸ்மில்லாண்டு அதே ரொட்டேஷன் ஆகி. இப்போ சர்க்கார் 5G நாங்கள் சொன்னது அதை சொல்லிடுறேன். சர்க்கார் சொன்னாங்க நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கவலை இருக்கு. லாயில புழங்க முடியல சர்க்கார். நாங்களும் சொல்கிறேங்க சர்க்கார், புழங்க முடியல சர்க்கார் அப்படின்னு சர்க்கார் சொன்னாங்க. கண்ணுகளா, இது வந்துமா சும்மா புழங்கணும்னு நினச்சா புழங்க முடியாது. கங்கணம் கட்டிக்கணும். தண்ணி வந்துருச்சா மௌலாவை பார்த்து தான் குடிப்பேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கணும். மௌலாவை பார்க்க மௌலாவை சம்மந்தப்படுத்தாமல் குடிக்க மாட்டேன் அப்படி கங்கணம் கட்டிக்கணும். அப்படி எடுக்கணும். எடுக்கும்போது ரப்பே பொறுத்து நீ தான் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஜாத்தில் சிஃபாத்தில் ரப்பே ஹயாத் இல்மு இராதா குதிரத் சமாத் பசாரத் கலாம் எல்லாம் ஒன்றுது ரப்பே. அடுத்து அஃபாலில் கூவத்து ஒன்றுது ரப்பே. ஆசாவில் தண்ணியே நீ கொடுத்த பிச்சை அல்ல குடிக்கணும். அப்படி குடிப்போமே ஆனால் நாமும் சாஹிபே ஹால், நாமளும் சேகனாய் நமக்கு எதுக்கு உழைச்சாங்களோ அந்த வேலை நம்மள்கிட்ட வந்துடும். அப்போ கங்கணம் கட்டிக்கணுமா? சக்கர் சொல்லுங்க, கங்கணம் கட்டிக்கணும். சக்கர் சுவிசேஷமா சொல்லுவாங்க, சோறு வந்துருச்சா கையை பின்னாடி கட்டிக்கணும். சோத்துல கையை வைக்கவே கூடாது. மோடா பார்க்கணும். மோடா சுருத்த நீ தான் தேவை. மோடா சைக்கிள் ஓட்ட பழகிறது கொஞ்சம் கஷ்டம் தானா இல்லைங்களா? சைக்கிள் எடுத்தோன்னே ஓடிட்டு போயிடுவோமா? கொஞ்சம் கஷ்டம். இந்த காலத்தில் நவீனமயமா இங்கிட்டு இங்கிட்டு ஒரு சக்கரை இங்கிட்டு ஒரு சக்கரை கீழே விழுகாம ஓட்டிட்டு. அந்த காலத்தில் நாங்கள் ஓட்டுறப்பனா கீழே விழுந்து டிசிலான விழுந்துடும். அப்புறம் எந்திரிச்சு குளிச்சு திருப்பி ஓடும். ஒரு 10 தடவை 20 தடவை உளுந்து எந்திரிக்கணும். அப்புறம் சைக்கிள் ஓட்டுறது ஃப்ரீயாக கையை விட்டு விட்டோம் ஜாலியாக திட்டுவாங்க. என்னன்னா தெருவில் சைக்கிள் கையை விட்டு போடுறாரு அப்படின்னு திட்டுவாங்க அந்த காலத்தில். அது மாதிரிமா இந்த லாயிலா இல்லா விரும்பு வந்து உடனே நான் புடங்கிட மாட்டோம். இதுக்கு கொஞ்சம் உறுதி எடுக்கணும், கங்கணம் கட்டணும். கையை விடு சக்காச்சு கையை கட்டிக்கணும். பின்னாடி சோறு வந்துச்சுன்னா எடுத்து வாயில வச்சிடக்கூடாது. முதல்ல சார் இந்த சூரத்துலேருந்து நீ தான் தேவைப்பட்டு சொல்கிறேன். அடுத்து இந்த சுயமாக நான் சாப்பிட முடியாது, இந்த ஹயாத்து ஒன்றுது. இது இப்படி தான் சாப்பிட்ணுன்ற இல்மு வைத்தியாரன் எப்படியோ சாப்பிடுவான். இந்த இல்மு ஒன்றுது இருக்கு. சாப்பிட்ணுங்கிற நாட்டம் ஒன்றுது இருக்கு. இதை எடுக்கிற கூவத்து ஆற்றல் ஒன்றுது இருக்கு. குதிரத்து ஆற்றல் ஒன்றுது இருக்கு. சமாத்து இருக்கணும். செவிட்டு பையனாக இருந்தால் சாப்பாடு வச்சுக்கோங்க இப்படி சாப்பிடும். ஏன் செவிட்டு பையனாக இருக்கும் போல இருக்கு பிடிஞ்சிடு. சமாத்து ஒன்றுது இருக்கு. பசாரத்து பார்வை இருக்கணும். பார்வை இருந்தால் தான் தொட்டுக்க கறி இருக்கா, அந்த இங்கிட்டு சாப்பாடு இருக்குதா, தண்ணி இருக்கா அப்படின்னு பார்க்க முடியும். குருட்டு பையன் எப்படி சாப்பிட முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. குருடனாக இருந்தால் தட்டிங்களை கைகளை போட்டு விட்டு தெரிஞ்சுட்டு சாப்பாடு எங்களுக்கு தலைவிட்டு தான் இருக்கும். அப்படியே கருணையான பார்வை கொடுத்தாரு. கலாம் இருக்கணும். போய் சாப்பாடு வைக்க போய் தண்ணி கொடுக்க தள்ளி உட்காருங்க சொல்லணுமா இல்லைங்களா? கலாம் ஒன்றுது ரப்பே. இவ்வளோ தூரம். அடுத்தது அஃபாலில் செயல்படு கூவத்து ரப்பே, உன் கூவத்து இருக்கு. அடுத்து ஆசாரில் ரப்பே இது ஒன்று வந்துருச்சா இப்போ சோறு சார் நமக்கு சொல்லித்தராங்க. இப்போ கங்கணம் கட்டிக்கணும், உறுதி பண்ணிக்கணும். நமக்கு முதல்ல ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். அப்போ அதை செய்ய வரும். இப்போ பாருங்கள், ரமலான் மாதத்தை நோன்பு வைக்கிறோமா, அல்லாஹ்வுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். மற்ற மாதம் நோன்பு வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்? ரமலான் நோன்பு வைக்கணும் முடிவாயிருச்சு, நோன்பு வச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கங்கணம், ஒரு உறுதியாயிருச்சா நோன்பு வச்சிருவோம். சும்மா நோன்பு வைக்கிறது நஃபீல் தாங்க, வச்சா வைக்கணும் வைக்காட்டி இல்லை, நாளைக்கு சதுருக்கு எந்திரிக்கணும் எதுவும் தூங்குவோம், எந்திரிக்க மாட்டோம். அப்போ ஒரு உறுதி முதல்ல இந்த லாயிலாவில் நம்ம புழங்கணும். அப்போ எவ்வளோ நாள் ஷேகுமார்கள் சொல்கிறாங்களே நம்மளும் புழங்கணும்.
கங்கணம் கட்டிக்கணும். வண்டி எடுத்து ஓட்ட போகிறோம், எடுத்து வண்டியில் முதலாக பார்க்கணும். நம்ம என்ன சொல்கிறேன், நம்ம சாதாரணமாக உள்ளதை நம்ம சொல்கிறேன். சர்க்கார் சொன்னாங்க, இதுக்கு ஒரு தடவை சொன்னாங்க கூட, சாதாரணமாக சொல்கிறோம்னு நினச்சிக்கிறோம். சாப்பாட்டில் தேவைப்படுது யாரும் இல்லை, தண்ணியில் தேவைப்படுது யாரும் இல்லை, இல்லைண்டான்னு சொல்கிறோம்ல. இது சாதாரணம் இல்லைம்மா. இது மாதிரி நீங்கள் வெளியே போகும்போது இன்னும் நிறைய உங்களுக்கு சோதனைகள் வரும். அதில் அப்போ தான் நாயில புழங்க வரும், இல்லாட்டி வராது. இங்கே புழங்கி இருந்தால் தான் நீங்கள் வெளியே போய் புழங்க முடியும். சொன்னாங்க சர்க்காரு, ஜாலூத் மன்னர் தாலூத் மன்னர் 2 பேர் இருந்தாங்க. அதில் ஜாலூத் மன்னர் இருக்கிறாரு, கூட்டத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு ஜாலூத் மன்னர் போர் செய்யறதுக்காக போயிட்டு இருந்தார். ஜாலூத் மன்னர் போர் செய்ய கூட்டிட்டு போயிட்டு இருந்தார். போகும்போது இது நல்லா கவனிங்களே, இந்த கதை கொஞ்சம் நல்லா இருக்கு. குரான்ல அல்லாஹ் சொன்னாங்க, சொன்னாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு கேட்கணும். ஜாலூத் மன்னர் தாலூத் மன்னர், ஜாலூத் மன்னர் எடுத்து ஜாலூத் மன்னர் கூட்டிட்டு போறாரு. தாலூத் மன்னர் முஸ்லிம்மா. ஜாலூத்துங்கிறது காஃபிர். ஜாலூத் மன்னர்கிட்ட போர் செய்யறதுக்காக தாலூத் மன்னர் இருக்கிறார்ல, தன் கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு போறாரு. போகும்போது ரொம்ப தாகம் எடுத்துருச்சு, எல்லாத்துக்கும் பாலைவனத்தில் தாகம் எடுத்துருச்சு. அப்போ அல்லாஹ் சொன்னா, ஒரு குளம் வரும், அதில் 1 மீட்டர் தண்ணி, 1 மீட்டர் தண்ணி மட்டும் குடிச்சுக்கணும். ஒரு கை அளவு தண்ணி குடிச்சுக்கணும். அப்படி குடிச்சவங்க அப்படி குடிச்சுக்கணும், அதுக்கு மேலே குடிக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். இப்போ வந்தாங்க, தாலூத் மன்னர் சொல்லிட்டாரு, குளத்துல தண்ணி இருக்கு, ஒரு கையளவு குடிக்க சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாரா. இப்போ நாயிலாம் அவங்க புலங்குறாங்க. 313 பேர் அந்த கூட்டத்தில், பெரிய கூட்டத்தை கூட்டு போறாங்கம்மா, நல்லா கவனிச்சுங்க. தாலூத் மன்னர் தன் கூட்டத்தை கூட்டிகிட்டு போறாரு. போகும்போது 313 பேர் கரெக்டாக ஒரு கையளவு தண்ணி எடுத்து குடிச்சிட்டாங்க. அவங்க தாகம் அடங்கிடுச்சு. மிச்ச கூட்டத்தில் இருக்காங்கல்ல அவங்க ஏன் இந்த 313 பேர் அந்த தண்ணியை நாஃபியதாரா ஆக்கல. இது என் தேவையை பூர்த்தி செய்யாது, தேவையை பூர்த்தி செய்யணும் ஏற்றுபாரத்தை உழுவித்தவங்கள்ட்ட இருக்கு. தேவையை பூர்த்தி செய்யணும் யாரும் இல்லை, இல்லல்லா இந்த தண்ணி சுயமா தேவையை பூர்த்தி செய்யாதுன்ற இனிமே அவங்கள்ட்ட இருக்கு. அவங்க கரெக்டாக ஒரு அல்லாஹ் சொன்னல ஒரு கை எடுத்தாங்க, குடிச்சுக்கிட்டாங்க. ஒட்டது ஒரு கை எடுத்து விட்டு பேசாமல் போயிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் உள்ளே ஒழிஞ்சு குதிக்கிறான். என்னால தாங்க முடியல, உள்ளே உதிக்கிறான், உள்ளே விழுகுறான், புரண்டு நல்லா தண்ணி குடிச்சாங்கன்னா மற்றவங்க அவங்கெல்லாம் தாகம் அடங்கு இன்னும் அதிகமாகிடுச்சு. தாகம் கெசு ஆங்கிறாங்க, அப்படியே சோர்ந்து போய் அங்கேயே படுத்துட்டாங்க. இந்த 313 பேர் தண்ணி குடிச்சாங்களா, அவங்க லாயில புலங்கின அவுளியாக்கு, அவங்க தான் ஆரிஃபு பில்லாக்கு குடிச்சாங்களா, அவங்களுக்கு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்போ 313 பேரை மட்டும் கூட்டிகிட்டு ஜாலூத் மன்னர் எதிர்க்கிறதுக்காக போறாரு. நல்லா விளங்கணும் செய்தி. 313 பேர் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டாங்க. அவங்கள்ட்ட என்ன இல்மு இருந்துச்சு, லாயிலாவோட இல்மு இருந்துச்சு. சிருஷ்டிகளின் தோற்றத்தில் இருந்து நம் தேவையை பூர்த்தி செய்ய யாரும் இல்லை, இல்லல்லாங்கிற இல்மு இருந்துச்சு. இந்த சிருஷ்டிகளில் காணப்படக்கூடிய தெய்வத்தன்மை, தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை சிருஷ்டிகளுக்கு சொந்தம் இல்லை என்ற இல்மு அவங்கள்ட்ட இருந்துச்சு. இந்த தண்ணி சுயமா என் தாகத்தை தீர்க்காது, தண்ணியில் மௌஜூதா இருக்கக்கூடிய அல்லாதான் என் தாகத்தை தீர்ப்பான்ற இல்மு இருந்துச்சா, குடிச்சிட்டாங்க. இந்த 313 பேரை மட்டும் கூட்டிட்டு தாலூத் மன்னர் போருக்கு போறாரு. போனா குளத்துல தண்ணி குடிச்சிட்டு போனாங்கல்ல, கடல் மாதிரி படம் நிற்குது. ஜாலூத் மன்னர் கடல் மாதிரி நிற்குது. இந்த 313 பேர் அவங்க வின் பண்ணிட்டாங்க. சர்க்கார் சொன்னாங்க, இதுதாம்மா நம்ம வாழ்க்கை. தண்ணி குடிக்கும் போது நீ லாயிலா இல்லாவை பார்த்துரு, ஜாத்து சிஃபாத் அஃபாலாத் பார்த்துருக்கியா, ஜாலூத் மன்னர் கூட்டத்தில் வந்த மாதிரி உதாரணமா. இப்போ ஜாலூத் மன்னருடைய கூட்டம் மாதிரி பெரும் பெரும் சோதனைகள் உன்னை தேடி வரும். கடல் மாதிரி சோதனை உன்னை நோக்கி வரும். இப்போ நீங்களாம் இங்கே ஓதுறீங்க, ஓதி முடிச்சு இமாமத்துக்கு போயிடுவீங்க, தரிசிக்கு போயிடுவீங்க, பல பேர் சூரத்தை சோதனை வரும். இப்போ நாங்களாம் வியாபாரிகள், எங்களுக்கு பல பேர் சூரத்தில் கஷ்டம் வரும், பிரச்சனை வரும். இப்போ கஸ்டமர் சூரத்தில் வரும், அதே மாதிரி பார்ட்டி சூரத்தில் வரும், கேஷ் சூரத்து ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த இல்மை விளங்கினவங்க தண்ணியில் மௌலாவை பார்த்து, சாப்பாட்டில் மௌலாவை பார்த்தவங்க அங்கேயும் அந்த அந்த பெரும் சோதனைகளை வின் பண்ணிடுவாங்க ஈஸியாக. இல்லை இங்கே பார்க்கல, அங்கேயும் நம்ம மடங்கிடும்.
இதை சர்க்கார் சொன்னாங்க. அப்போ இந்த 4 இல்முமா, 4 ஏத்திபாராத்தே உலூகியத், தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை 4, உலூகியத் ஏத்திபாராத்தே உலூகியத் எத்தனை 4, 1 ஜாத்து, 2வது சிஃபாத், அஃபால், ஆசார். இந்த 4ஐயும் தான் நம்ம சர்க்காரு பலவேறு பாஷைகளில் விளக்கி நமக்கு சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம தண்ணி குடிச்சா, சாப்பாடு சாப்பிட்டா, சகல் சாப்பாடு சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், இதுல 4ஐயும் நம்ம புலங்குவோமா? இன்ஷா அல்லாஹ் புலங்கு வைப்போம் யாரும் இல்லை. அதுக்கு தான் இந்த சில்லா, அதுக்கு தான் இந்த மதர்சா, அதுக்கு தான் பையத்து, அதுக்கு தான் பயானு, அதுக்கு தான் ஷேர். இந்த 4ஐயும் புலங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இது புலங்க 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 புலங்க, அது ரொட்டேஷன் ஆகி தண்ணி குடிச்சோடனே மூலா பார்த்தோம், சாப்பாட்டில் உட்காந்தா மூலா பார்த்தோம், சட்டை எடுத்து போட்டால் மூலா பார்க்க போடவே மாட்டோம். இல்லை அந்த சட்டையே சொல்லுவேன் மூலா பாரு என்னை பாரு அப்படின்னு சொல்லுவேன். மிஸ்கின் கடையில் நிஸ்பத்துக்கு ஒத்து பார்த்து மாத்திரை எடுத்து கொடுப்பேன். இல்லை மறந்துடுவேன், எனக்கு ஒரு ஆபத்து வந்து நல்லா உடனே சர்க்கார் எனக்கு உடனே அடி கொடுத்துருவோம். இப்போ இன்னைக்கு சர்க்கார் பிச்சையில் சர்க்கார் நாயகம் இன்பமாக தராவி தொழுது வச்சோம். ஃபேனில் மஜ்பூர் நல்லா முடித்தார். நான் வந்து ஏன் நான் நிஸ்பத் எந்த கூவத்து அல்லாது அப்படின்னு அந்த நிஸ்பத் கூவத்தை பார்த்து சர்க்கார் தொழுவு வச்சாங்களா. சர்க்கார் பிச்சையில் கடைக்கு போனேன், மிஸ்கின் கஸ்டமர் வந்தாங்க, நிஸ்பத் கூவத்தை பார்த்து மாத்திரை எடுத்து கொடுத்துட்டே இருக்கு. டக்குன்னு ஒரு ஏதோ டவுட் கேட்டாங்க, நான் நிஸ்பத் கூவத்தை பார்க்கல. சர்க்கார் பிச்சையில் டப்பா எடுத்து டமான்னு கீழே விழுந்துச்சு. உடனே சர்க்கார் தௌபா செய்யும், இவன் மன்னிச்சுக்கா இன்னும் நிஸ்பத்துக்கு போகுது. உடனே எப்படி எல்லாம் ஞாபகப்படுத்துறான் பார்த்தீங்களா? இதுதான் முந்தி சொன்னேன்ல, லேசாக பழகிட்டோம், சைக்கிள் ஓட்ட பழகிட்டோம்டா, சைக்கிளை தொட்டாவே டிசைனாக காலத்துக்கு போடுவோம், கையோடு விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுவோம். அப்போ முந்தி என்ன செய்யணும்? கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும். எடுத்தோடனே கை விட்டு சைக்கிள் ஓட்ட முடியுமா? இப்போ நீங்களாம் கை விட்டு சைக்கிள் ஓட்டுவீங்களா? அவ்வளோ கை 2 கை விட்டுட்டு முந்தியே எடுத்து ஓட்ட முடியுமா? முடியாது. பொம்பரம் விளையாடுறீங்களம்மா, பொம்பரம் விளையாடுறீங்கல்ல, எடுத்தோடனே கயிறை சுற்றி விட்டுற முடியுமா? விட முடியாது. கயிறை சுத்த பழகிறதுக்கே கொஞ்ச நாளாகும். கயிறை சுத்த பழகிறதுக்கு அந்த கயிறு இப்படி வச்சு ஒரு நுனி எடுத்து பிடிச்சி சுற்றி அது சுத்த வராது, கிரிப்பு கண்ணு திருப்பி சுற்றி உண்டா இல்லைங்களா? அப்போ இது மாதிரி லாயிலா இல்லைல்லாவ எப்படிலாம் சர்க்கார் வெளியாகிறாங்க பாருங்கள். பம்பரம் விளையாடுறதுக்கு இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு அப்புறம் பழகிடும், ஒரு மாதம் ஆயிரும், கயிறை சுத்த பழகிடும். அப்படி விட்டோம்னா பறக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டு கையிலே சுற்றும், பம்பரம் சுற்றி விளையாடுறோமா இல்லைங்களா? இந்த கையில் சுத்த பழகிறது எவ்வளோ நாள் ஆச்சு? அது ஒரு 6 மாதம் ஆயிடும். அது மாதிரிமா லாயிலாங்கிறது உடனே வந்துடாது. எனக்கு ஒன்றும் வரலைங்க, அவங்களும் நல்லா பேசுகிறாங்க, அவங்களும் லாயிலாவில் புலங்குறாங்களாம், எல்லாம் வரமாட்டேங்குது அப்படின்னு விட்டுட்டு போனால் வராது. பொம்பரை சுத்த விட்டுட்டு போனால் வராது. காலம்லாம் பொம்பரை சுத்த முடியாது, காலம்லாம் சைக்கிள் ஓட்ட பழகலாம், வண்டி ஓட்ட முடியாது. கொஞ்சம் மெனக்கெடுறோம்ல, அது மாதிரி லாயிலாவில் கங்கணம் கட்டிக்கும். தண்ணி வந்துருச்சா மௌலாவை பார்க்காம குடிக்க மாட்டேன், சோறு வந்துருச்சா மௌலாவை பார்க்காம சாப்பிட மாட்டேன், ட்ரெஸ்ஸு வந்துருச்சா மௌலாவை பார்க்காம போட மாட்டேன், தொப்பி வந்துருச்சா மௌலாவை பார்க்காம போட மாட்டேன், பேனா பிடிச்சனா இஸ்மத்துக்கு பார்க்காம எழுத மாட்டேன், புக்கை திறந்தனா மௌலாவை பார்க்காம படிக்க மாட்டேன், குரானை திறந்தனா மௌலா நீ தான் பார்க்க வைக்கிற, நீ தான் என்னை போத வைக்கிற, நீ தான் இந்த உதடு நாவாசிற கூவத்து ஒண்ணுதுறப்பே அப்படின்னு பார்க்காம நான் குரானை ஓத மாட்டேன், கங்கணம் கட்டிக்கணும். அப்போ மௌலா பார்க்க இன்னைக்கு சர்க்கார் அதையும் பார்க்க வச்சேன். அதையும் சொல்லிடுறேன். மிஸ்கின் குரான் எடுத்தேன், குரான் எடுத்தா 4 சிஃபத்துக்கும் 4 தக்குவாவும் வரமாட்டேங்குது. சர்க்காருக்கு வந்து அப்போ அந்த தௌபா செய்ய வச்சுட்டு அப்படியே என்னை மன்னிச்சிடலாம் அப்படின்னு தௌபா செய்ய வச்சோம். அப்புறம் சர்க்கார் பார்க்க வச்சோம், நிஸ்பத்துக்கு பார்க்க வச்சோம். அப்படியே குரான் வச்சு குரான் ஓதற்கு உதடுகள் அசைதிருப்பே உன் கூவத்திற்கு, நாக்கு அசைதிருப்பே உன் கூவத்திற்கு, அப்படியே இன்பமாக அழுதுகிட்டே சர்க்கார் குரான் வந்துச்சு. அடுத்து சிஃபாத்துகளில் ஹயாத் எழுதிருந்தோம், மையத்து. நான் மையத்தாக இருந்தேன்னா என்னை படுக்க வச்சு அத்தம் சாட்டிடுவோம், நான் குரான் ஓத முடியும். நான் ஜாகில், நான் வெறும் ஜாகிலாக இருந்தேன், இல்மு வெளியாக்கல, பைத்தியாரன் குரான் ஓதுறது கடமை இல்லை, குரான் ஓதவும் தெரியாது. இப்படி 4 சிஃபத்து. கடைசியாக ஜாத்தில் நான் வெறும் அத்தம், இதுதான் மௌஜூதாக இருக்குது அடுத்து பார்த்து இன்பமாக ஓத வச்சேன். இப்போ இது எப்போ வரும்? உடனே வந்துடுமா? எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாமா? சர்க்கார் பிச்சில் இன்னும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சர்க்காருக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சர்க்கார் தான் என் வண்டியை தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், அப்போ ஒன்று ஒன்றுமா தள்ளுறாங்க, தள்ளி தள்ளி நம்ம கொடுக்குறாங்க. இப்போ இவங்களாம் சின்ன பிள்ளைங்க, இவங்களாம் நம்ம பேசக்கூடாதுங்க அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிள்ளைங்க என்றைக்குமே வராது.
அப்போ இந்த சின்ன பிள்ளைங்களை வச்சு பேச 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 ஒரு காலத்து சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க ஆயிடும், பெரும் லாயிலாரில் வந்துடும். இதுக்கு தான் ஷேக் சின்ன பிள்ளைங்க உட்கார வச்சு பேசுகிறாங்க. நம்மளை உட்கார வச்சு பேசுகிறோம், அவங்களுக்கு தேவையில்லை. நம்மளும் எப்படியாவது ஒரு காலத்தில் புழங்கணும் அப்படின்னு இன்றைக்கே பேச. ஆலமரத்துக்கு விதை என்னைக்கு போடுவாங்கம்மா? சின்னூனாக இருக்கு, போடுவாங்க. போட்டு தண்ணி ஆலமரம்லாம் சின்ன விதைங்க, இதெல்லாம் பெரிய மரமாக வருது அப்படின்னு போட்டான்னு வச்சுக்கோங்க, மரம் வரவே வராது. தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்போம். தண்ணி ஊற்ற 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 ஒரு 100 வருஷம் ஆயிடும், பெரிய மரமே. ஒரு 100 காக்கா கூடு கட்டி உட்காந்து. அப்போ முதல்ல யார் தண்ணி ஊற்றுனா? கொஞ்சோண்டு விதையை போட்டு தண்ணி ஊற்றுனாங்கல்ல, அது மாதிரி ஷேக்மார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ முந்தி சொன்னது தான் இந்த ஏத்திபாராத்தி உழுவிய ஜாத் சிஃபாத் அஃபாட் ஆசை, இந்த நாளையும் பார்க்காம நான் எனக்கு சகர் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் முடிவு பண்ணி உட்காந்துருக்கோம். சகர் முடிவுக்கு உட்காரக்கூடாது, 5 நிமிஷம் உட்காந்தா வந்துடும். அவன் லேசாக பார்க்க ஆரம்பிச்சோம். அப்போ அட்லி சாப்பிடும்போது உன் கூவத்தில் போய் சிம்பிளாக ஒன்றாவது பார்க்கணும். அட்லி ரொம்ப உன் கூவத்து தான் மெல்ற வாயில போட்டு. ஒரு தடவை சர்க்கார் புறவச்சியில் இருக்கும்போது பீர்பாயில உட்காந்துருந்தாங்க போல. இது ஒரு கதை, இதையும் கேட்டு உட்காந்துருந்தோம். அப்போ சர்க்கார் நாங்கள் வாழைப்பழம் கொடுத்து ஒரு போட்டி. அது என்ன போட்டி? யார் லேட்டாக சாப்பிட்டு முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இப்போ ப்ரைஸ் கிட்டாங்க. நிஸ்பத்து கூவத்து பார்க்கணும். அது உரிக்கும் போது ரொம்ப உப்புவத்து கொண்டு தான் உரிக்கிறேன், மெல்லும் போது உப்புவத்து கொண்டு தான் பண்ணுறேன். நான் வாயில் போட்டு சாப்பிட்டு வாழைப்பழத்தை எவ்வளோ நேரம் பண்ண முடியும்? அது ரொம்ப உப்புவத்து கொண்டு தான் பண்ணுறேன், உப்புவத்து கொண்டு தான் பண்ணுறேன். பல்லு கூவத்து ஒன்று, தாடை அசையுது உன் கூவத்து இருக்கு. அப்படியே அவர் லேசாக உள்ள வருது, முழுங்கும் போது ரொம்ப உன் கூவத்து கொண்டு தான் முழுங்குறேன் அப்படின்னு பார்க்குறோம். அப்படியே பார்க்க பார்க்க இப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்க ஷேகுமார், நிஸ்பத்து கூவத்து ட்ரைனிங் இது. அப்போ அது மாதிரி நம்ம சாப்பாடு எடுத்து வாயில் வச்சு ரொம்ப உன் கூவத்து கொண்டு தான் பண்ணுறேன் பார்க்க 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 ஒரு கட்டம் வந்துடும். எடுக்கும் போதே கூவத்து வந்துடும், வாயில் வைக்கும் போதே கூவத்து பார்க்க ஆரம்பிச்சிடும். கிடைச்சிங்களா? அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த லாயிலா இல்லாவை சதாவும் புழங்கி அனுபவித்து லாயிலா இல்லா ஊறி ஊருகாவக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் மன்னாவத்தான இந்த ரமணானின் பொருட்டால் பிச்சையாக தருவோம். நாங்கள் இஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி